ஹாய் கைஸ், வீடியோ பாத்தீங்கல்ல. இந்த மூமெண்ட் எப்ப நடந்தா நேத்து சாயந்தரம் தான் நடந்துச்சு. இது எங்க இடம், எந்த இடம் எல்லாமே கரெக்டா எல்லாமே தெரியல. பட் நேத்து நடந்ததுதான். முந்தா நேத்தும் அதே இடத்துல இருந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து, பட் நேத்து நடந்ததுங்கிறது இது ரொம்ப ஸ்பெஷல்னா ரொம்ப ஸ்பெஷல் தாங்க சொன்னேன். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் நடந்திருக்கு. நீங்களே வீடியோஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. எப்படி இருக்கேன் அந்த ஒரு இடத்துல நம்ம தளபதினா எப்படி இருப்பாரு, நம்ம விஜய் அண்ணானா எப்படி இருப்பாரோ அந்த ஒரு மொமெண்ட்னா அப்படி ஒரு மொமெண்டா தான் நேற்று இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம தளபதியை நம்ம இந்த லெவல்ல வச்சிருக்கிறோம்ல, அந்த லெவல்ல வச்சிருக்கிற தளபதி அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரோ அதைத்தான் பண்ணிக்கிறாரு நம்ம தளபதி. ஏன்னா வீடியோஸ் எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. தளபதி நினைச்சிருந்தாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதும் தெரியாம போறதும் தெரியாம நல்லா கரெக்டா பிளான் எல்லாமே போட்டு பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தளபதி கிட்ட இருக்கு. ஓகேவா? தளபதி நினைச்சிருந்தா தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதும் தெரியாது, போறதும் தெரியாது, எல்லாமே பண்ணிருக்கலாம். பட் நம்ம தளபதி ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிட்டு தளபதி இருக்கிறாருன்னு யாருக்காவது சின்னதா ஒண்ணு தெரிஞ்சுன்னா ஃபேன்ஸ் எல்லாமே வந்துருவாங்க. பட் நம்ம தளபதி என்னன்னா, தளபதி ஃபேன்ஸ் நம்மளோட ஃபேன்ஸை ஏமாற்றக்கூடாது, நமக்காக தான் நமக்காக இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம தளபதி வராது. அப்படி தளபதி வந்தாருன்னா வந்துட்டு சரி ஒரு ஹாய் சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தோஷப்படுத்தி போவார். பட் நேத்து நடந்ததுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் சொல்லலாம். ஏன்னா தளபதி வந்தாரு, பாடி கார்ட்ஸ் எல்லாமே தடுக்கிறாங்க, தளபதி போவேன்னு தான் சொல்றாங்க. பட் நம்ம தளபதி அந்த ஒரு இது தண்ணி எல்லாமே போயிட்டு எல்லாமே நீங்க எல்லாமே வீடியோஸ்ல பாத்துருக்கோம். அதுக்கு எல்லாமே தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் கம்பி எல்லாமே சுத்தியும் போட்டுருக்காங்க. தளபதி பக்கத்துல இப்ப இந்த ஒரு கேமரானா இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க. அந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இங்க ஒரு இருக்கு. தளபதி அவ்வளவு பக்கத்துல வந்துட்டு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாய் சொல்லிட்டு சந்தோஷப்படுத்தினாரு நம்ம தளபதி. ஃபேன்ஸ் அந்த லெவல்ல ஒரு வெறித்தனமான ஒரு மூமெண்டாவும் ஆயிடுச்சு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே தளபதி இந்த ரேஞ்சில் இருக்கிறா நீங்களும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே தள்ளி அந்த ஒரு கம்பி எல்லாமே உடைச்சிட்டாங்க. எல்லாமே நீங்க வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. கம்பி உடஞ்சு கம்பி வருது. பட் நம்ம தளபதி கம்பியை பிடிச்சி தாங்குறாரு. ஃபேன்ஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக கம்பியை பிடிச்சி தாங்குறாரு. தளபதி கையை வச்ச உடனே பின்னாடி இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த இது பண்றதுக்காக எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தாங்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம தளபதி அங்கதான் பிடிச்சிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாமே தளபதியை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கு. தளபதி அப்படியே பிடிச்சி நிக்கிறாரு. தளபதி வரமாட்டாங்கிற அந்த மாதிரி நிக்கிறாரு. பட் நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அதுதான் பாடி கார்ட்ஸோட கடமையா தான். ஏன்னா தளபதியோட சேஃப்டிங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா அந்த விழுந்தாலும் பிரச்சனை தான். அதனால தளபதியோட சேஃப்டி முக்கியம் தான். அதனால பாடி கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு போறாங்க. அந்த ஒரு இடத்துல நம்ம மனித கடவுள் தான் கைஸ் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் பாத்துருக்கேன். இதே வேற ஏதாவது எல்லாமே ஆக்டரா இருந்தாலும், வேற எந்த ஏதாவது ஆக்டர்னால பொதுவாவே யாரா இருந்தாலும் இந்த லெவல்ல ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் ரொம்ப இருக்குன்னு அந்த அளவுக்கு பக்கத்துல போயிட்டு அந்த அளவுக்கு எல்லாமே வச்சுக்க மாட்டாங்க, ஹை சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம தளபதி நம்ம எதனால தளபதி இந்த லெவல்ல வச்சிருக்கிறோம், இந்த ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கோம், அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிற தளபதி என்ன பண்ணுவார், எதனால நம்ம இப்படி வச்சிருக்கிறோம், அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இருந்தாங்க சொல்லலாம். அதுதான் நம்ம தளபதி. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு மொமெண்டா தான் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே முன்னாடி தளபதி கூட ஒரு சும்மா ஏதாவது எல்லாம் பேசணும், தளபதி என் கூட ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசணும், தளபதி கூட நின்று ஒரு சூப்பரான ஒரு போட்டோ எடுக்கணும் எல்லாமே கனவு எல்லாமே இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. பட் இப்போ என்னதுன்னா, இப்போ அந்த மனித கடவுளை சும்மா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கணும். தளபதி அந்த ஒரு மனித கடவுளை, அந்த ஒரு மனுஷனை பார்க்கணும். அதுதான் என்னோட கனவுன்னு தான் சொல்லணும். முன்னாடி போட்டோ எல்லாமே எடுக்கணும்னு இருந்துச்சு. பட் இப்போ அந்த ஒரு கடவுள மனித கடவுள் நம்ம தளபதி அந்த மனுஷனை பார்த்தா போதும் தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம தளபதி வேற மாதிரி லெவல்ல தான் இருக்கிறாரு. அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்படி நியூஸ்க்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, இப்ப நம்ம தளபதியோட அந்த நேற்று நடந்த மூமெண்ட்டை பத்தி ஒரே வார்த்தையில் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தளபதி என்னைக்குதான் நம்ம எல்லாம் பாப்போம்.